ஹாய் கைஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் கன்டின்யூ தான் ஏசி 900 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் தி ஜீரோ ட்ரஸ்ட் மாடல். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ட்ரஸ்ட் மாடல்னா என்ன? அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் அப்ரோச் விஎஸ் ஜீரோ ட்ரஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா செக்யூரிட்டி இருக்கு. இந்த 2 வகையான செக்யூரிட்டி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வி கேன் சி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதா இருக்க டாபிக். நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிக் செக்யூரிட்டி மாடல்னா என்ன? இத வந்து நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈஸி தான். இதுதான் அந்த கிளாசிக் அப்ரோச். அதாவது எப்படின்னா, இது வந்து அசம்ப்ஷன் என்ன பண்றீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன்சைட் தி நெட்வொர்க் யூ கேன் ட்ரஸ்ட். அதாவது நீங்க இன்டர்நெட்குள்ள இருக்கீங்க. அதனால வந்து நீங்க ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னு நெனச்சுருக்கீங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாசிக் அப்ரோச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கிறீங்கன்னா, திங்க் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பில்டிங்ல லாக் இன் பில்டிங்ல இருக்கீங்க. ஒன் பீப்பிள் ஹூ ஆர் இன்சைட் தி பில்டிங் தே கேன் கோஆப்பரேட் அதுவும் அவங்க கார்ப்பரேட் பில்டிங்குள்ள இருக்கீங்க. அவங்க வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். அலோ டூ ஆக்சஸ் சென்சிட்டிவ் ஏரியாஸ். அதாவது அந்த பில்டிங்குள்ள இருக்க டேட்டாபேஸே ஆக்சஸ் பண்ணலாம். அந்த பில்டிங்குள்ள இருக்க மேனேஜர் ரூம்லயும் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. இந்த கிளாசிக் அப்ரோச்ன்றது. இந்த கிளாசிக் அப்ரோச் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாபேஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம் உள்ள. ஏன்னா வந்து அந்த மாரி டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. பட் என்ன இந்த கிளாசிக் செக்யூரிட்டி மாடல் பொறுத்தவரைக்கும், அந்த வந்து என்ன சொல்றாங்கன்னா, அலோ ஆக்சஸ் சென்சிட்டிவ் ஏரியாஸ். இஃப் யூ அவுட்சைட் த பில்டிங், யூ கேனாட் ஆக்சஸ் எனிதிங். அதாவது இப்ப அந்த பில்டிங்குள்ள இருக்கீங்கனால, நீங்க வந்து அந்த அ நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் அண்ட் தென் வந்து மேனேஜர் ரூம்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நெட்வொர்க்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலான்றாங்க. நீங்க வந்து அவுட் சைட் பில்டிங் இருந்தா எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வித்தியாசம். இது லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னன்னா, இஃப் அட்டாக்கர் மேனேஜ் பிரேக் இன்டூ தே கேன் ஈஸிலி மூவ் அரவுண்ட் ஆக்சஸ் எனிதிங் இன்சைட். இப்போ ஒரு வாட்டி அவங்க உள்ள போயிட்டோம்னா, அவங்க ஆக்சஸ் எது வேணா பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டுனா டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்க டேட்டா வந்து இது பண்ணிக்கலாம், திருடிக்கலாம். அண்ட் தென் வந்து அந்த ஹெச்ஆர், மேனேஜர் ரூம் சம்திங் எம்டி வாட்டெவர் இந்த பில்டிங்ல எந்தெந்த ரூம்ல இருக்கோ ஃபுல் ஆக்சஸ் அவங்களுக்கு அந்த பில்டிங்ல எங்க வேணா போய்க்கலாம். ஓகேவா? இது அவுட் சைடு இருந்தா உள்ள வர முடியாது. அவங்க வந்து உள்ள வந்தா என்ட்ரி பாஸ் இருந்தா தான் உள்ள விடுவாங்க. இல்லன்னா வந்து உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. இதே ஜீரோ ட்ரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது எப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக். இது வந்து நோ ஒன் இஸ் ட்ரஸ்டட் ஆட்டோமேட்டிக்கலி இஃப் ஈவன் தே இன்சைட் த நெட்வொர்க். இப்போ நீங்க வந்து அந்த பில்டிங்க்குள்ள இருந்தாலும் உங்களால வந்து அவங்க வந்து ட்ரஸ்டட் பண்ண முடியாது. நீங்க அந்த ஐடி கார்டு காமிச்சா தான் வந்து அந்த ஐடி கார்டுல வந்து அந்த மிஷின்ல வந்து பஞ்ச் மாரி நீங்க அத எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த ஐடி கார்டு காமிச்சா, அது ஆக்சஸ் ஓப்பன் ஆகுதுல்ல அந்த கேட்டு. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க எம்ப்ளாயி இந்த கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றாங்க. இது ஜீரோ ட்ரஸ்ட்ல இருக்கு. இது ஹவ் இட்ஸ் ஒர்க்னா வந்து, இட் இஸ் லைக் ஹேவிங் மல்டிபிள் செக்யூரிட்டி செக்ஸ் அட் ஈவன் ரூம் இன் த பில்டிங். அதாவது இப்போ அந்த பில்டிங்குள்ள 10 ரூம் இருக்கு. 10 ரூம் முன்னாடி வந்து என்னன்னா, அந்த செக்யூரிட்டி அந்த இது இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பின் லாக் இருக்கு. இப்போ நீங்க அந்த உங்க ஐடி கார்ட் எடுத்துன்னு அதில போய் வச்சா தான் அந்த கதவு ஓப்பன் ஆகும். இல்லன்னா ஓப்பன் ஆவாது. இன்க்ளூசிவ் டேட்டாபேஸ்ல அது கதவு வச்சா தான் ஓப்பன் ஆகும். அந்த டேட்டாபேஸ் அந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் குடுக்கணுமோ அவங்களுக்கு வேண்டி தான் குடுத்துருப்பாங்க. அந்த எம்ப்ளாயி குடுத்துருக்க மாட்டாங்க. யாருன்னா அந்த டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒண்டி அந்த குறிப்பிட்ட ஒரு 4, 5 நம்பர்ஸ் ஒண்டி அதில வந்து ஆக்சஸ் குடுப்பாங்க. அவங்க அந்த கார்டு வச்சா அவங்களுக்கு கிராண்ட் ஆக்சஸ். இப்போ ஒரு எம்ப்ளாயி அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ணோம்னா, ஆக்சஸ் டினைன்னு வரும். இது மாரி தான் ரொம்ப இது வந்து ஜீரோ ட்ரஸ்ட்ல வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டின்றாங்க. இவங்க என்ன சினாரியோ சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக் எவ்ரிதிங் ஓகேவா? நோ ஒன் ட்ரஸ்டட் செக் எவ்ரிதிங் அப்டின்றாங்க. இஃப் லைக் எ மல்டிபிள் செக்யூரிட்டி செக் இன் த ரூம் இன் த பில்டிங், ஈவன் இஃப் யூ ஆர் இன்சைட் த பில்டிங். அதாவது நெட்வொர்க்ஸ் நீங்க நெட்வொர்க்ஸ்ல இருந்தாலும் அதாவது இந்த அசூர் போர்ட்டல்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு இதுக்கு போம்போது ஒரு வாட்டி நீங்க வந்து செக்யூரிட்டி இத பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்டின்றாங்க. யூ மஸ்ட் ஸ்டில் ஷோ ஐடி கார்ட் ஆர் ப்ரூஃப் யுவர் பெர்மிஷன் டூ ஈச் ரூம். அதா மாரி ஒரு அப்ளிகேஷன் போம்போது நீங்க ஒரு ஆ உங்களோட வெரிஃபிகேஷன் அத்தான்டிகேஷன் நீங்க பாஸ் பண்ணிட்டு தான் முடியும். இல்லன்னா வந்து முடியாது அப்டின்னு சொல்றாங்க. திஸ் வே இஃப் சம்ஒன் பிரேக்ஸ் இன் தே ஸ்டில் ஹேவ் டூ கோ டூ தாட் மல்டிபிள் செக் பிஃபோர் ஆக்சஸிங் எனிதிங் சென்சிட்டிவ். அதனால வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபீ கீ கீ ஃபீச்சர்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெரிஃபை ன்னு சொல்றாங்க. கன்டினியூஸ்லி செக் த ஐடென்டிட்டி அண்ட் யூசர்ஸ் அண்ட் டிவைஸ். யார் யாரெல்லாம் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்போ வந்து
நான் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த டேட்டாபேஸ் ரூம்ல போய் அந்த கார்ட் பஞ்ச் வைக்கிறேன்னா, ஆக்சஸ் டினைட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் அலர்ட் மாரி அந்த யார் யாரெல்லாம் அந்த இது பண்றாங்களோ ஹெட்டோ அவங்களுக்கு போயிடும். யாரோ தப்பா ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க. போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து கரெக்ட்டா ஒருத்தர் அந்த டேட்டாபேஸ் செக்யூரிட்டி ஒர்க் பண்ண அவங்களுக்கு ஆக்சஸ் அவங்க வந்து அவங்க கார்டு ஷோ பண்ணி அந்த அத்தான்டிகேஷன் யூஸ் பண்ணி போனாங்களா, ஓகே. இப்ப தப்பா ஒருத்தர் வந்து வச்சாங்கன்னா, அந்த கார்டு வந்து ஆக்சஸ் டினைடுன்னு ஆச்சுன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேக் எண்ட்ல கோட் எழுதியிருப்பாங்க. இத மாரி யாருனா தப்பா வச்சாங்கன்னா, எனக்கு வந்து பாப்அப் மாரி மெசேஜ் காட்டுங்க. யாரோ சம்மோன் வந்து பெர்சன் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து இந்த டோர வந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் மாரி ஒரு பாப்அப் மாரி வரும். இது வந்து அலர்ட்டா இருக்க மாரி நெறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. லீஸ்ட் பிரிவிலேஜஸ் ஆக்சஸ். கிவ் பீப்பிள் டூ மினிமம் லெவல் ஆஃப் ஆக்சஸ் தே நீடட் டூ ரிஸ்க். அதாவது இதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்துனா, நீங்க தான் ஒரு அஸ்யூர் போர்ட்டல் ஹெட். இப்போ நீங்க வந்து அஸ்யூர் போர்ட்டல்ல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு டீம்மேட்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க. அதாவது காம்ரேட்ஸ் ஆர் சம்திங் கொலீக்ஸ்க்கு. அவங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து சம் ஆப்ஷன் ஒருத்தர் டெவலப்பருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அ அ ஃபுல் ஆக்சஸ் குடுக்கலாம். எக்ஸாம்பிள் அவங்கள வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா, அவங்க டெவலப் பண்றதுக்கு அண்ட் தென் விஎம் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் வந்து குபர்நெட்ஸ் சம்திங் எல்லாம். இதே டெஸ்டிங் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் அந்த கோடு வந்து அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்தா போதும். மீதி எதுக்குமே வந்து டேட்டாபேஸ்க்கோ அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் குடுக்கக்கூடாது. கூடாது. ஏன்னா, பிகாஸ் வந்து குறிப்பிட்ட பெர்சனுக்கு தான் அந்த எந்தெந்த அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்களோ, அந்தந்த ஃபீல்ட் அவங்களுக்கு தான் அது மாரி குடுத்தா தான் வந்து ஆ பிரீச் ஆவாம தடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அஸ்யூம் பிரீச்சஸ். ஆல்வேஸ் பி பிரிபேர்ட் ஃபார் தி வொர்ஸ்ட் ஃபார் புரொடெக்டிங் சென்சிட்டிவ் ஏரியா வைல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிக் மாடலுக்கும், ஜீரோ ட்ரஸ்ட் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிளாசிக் மாடல் வந்து ட்ரஸ்ட் எவ்ரிஒன் இன்சைட் தி நெட்வொர்க். அது என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு அதாவது நெட்வொர்க் உள்ள இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து இவங்க நல்லவங்க தான் சொல்லிட்டு ஆத்தரைஸ் குடுத்துரும். அதனால பார்த்தீங்கன்னா, அதிலயே வந்து ஹேக்கர் ஒருத்தர் இருப்பாங்க. அதில வந்து ஸ்பைவேர் இது எல்லாமே சம்திங் எல்லாமே இருப்பாங்க. இதனால ஆனா வல்னரபிலிட்டி வந்து பிரீச் ஆயிடுது. ஜீரோ ட்ரஸ்ட்னா, ட்ரஸ்ட் நோ ஒன் பை டிஃபால்ட். அது வந்து யாருமே நம்பாது. ரெக்யூஸ்ட் கான்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் நோ மேட்டர் வேர் தி யூசர்ஸ் ஆர் டிவைஸ் இஸ் மினிமம் ரிஸ்க் ஈவன் இஃப் தி நெட்வொர்க் ஆஸ் பிரீச்சட். அதாவது ஜீரோ ட்ரஸ்ட் என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நீங்க யாருமே அதில ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நோ ட்ரஸ்ட். உள்ள நெட்வொர்க்ல யார் இருந்தாலும் சரி, அவங்க ஆத்தென்டிகேஷன் அவங்க வந்து ஆ பைபாஸ் பண்ணாம அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஆத்தென்டிகேஷன் பாஸ் ஆயிடுச்சு. ஆக்சஸ் அ கிடைச்சுச்சுன்னா, கிராண்ட் ஆக்சஸ் கிடைச்சுச்சுன்னா அவங்க உள்ள போலாம். அப்படி இல்லன்னா வந்து அவங்க வந்து ஆக்சஸ் டினைட் ஆச்சுன்னா அவங்களால உள்ள போ முடியாது. அதுவும் இல்லாம வந்து அந்த ஆக்சஸ் டினைட் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு யார இந்த கோட் எழுதுறாங்களோ, இத கண்ட்ரோல் பண்றாங்களோ, அந்த அட்மினுக்கு ஒரு மெசேஜ் மாரி போவும். சம்மோன் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து உங்க இது வந்து ஆக்சஸ் பண்றாங்க. நீங்க வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து அத யார் ஆக்சஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஃபயர்வால் வச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் வீடியோ தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ ட்ரஸ்ட் மாடல் வந்து எப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜீரோ ட்ரஸ்ட் மாடல்னா ட்ரஸ்ட் நோ ஒன், வெரிஃபை எவ்ரிதிங். அதாவது யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. கிளாசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் டைம் உன்ன வந்து உள்ள நெட்வொர்க் குள்ள இருந்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா ஆத்தரைஸ்ட்டும் சொல்றாங்க. அவங்க வந்து எங்க வேணா, எது வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிளாசிக் அப்ரோச்சுக்கும், ஜீரோ ட்ரஸ்ட்டுக்கும் வித்தியாசம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இன் டெப்த் அந்த வீடியோ பார்க்கலாம். பாய் காய்ஸ். நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.